2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 பல்லு பூண்டு கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டரும் கார்லிக்கும் சேர்ந்து குக் ஆகட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்லிக் வந்து லேசாக சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மைதா மாவு ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் நம்ம இந்த பட்டர் அண்ட் கார்லிக்கு கூட நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சில்லுன்னு உள்ள பால் தான். ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். இப்போ நம்மளோட பெஷமல் சாஸ் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இதில் வந்து ப்ராக்கலி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு மீடியம் சைஸ் ப்ராக்கலி வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதை ப்ரீ குக் எதுவுமே பண்ண தேவையில்லை, டேரெக்டாக இந்த பெஷமல் சாஸில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ராக்கலி ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடுங்க. அது தள்ளி இது லசானியாவில் எப்படியும் குக்காக தான் போகுது அவனில், அதனால ஃபுல்லாக குக் ஆகணும்னு கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் அது அப்படியே சிம்மரில் இருந்தால் போதும். இப்போ சீசனிங் ஆட் பண்ணிடலாம். இட்டாலியன் சீசனிங், சால்ட்டும் ஒயிட் பெப்பர் பவுடர். பெஷமல் சாஸ்க்கு எப்போவுமே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் நட்மெக் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் நட்மெக் பவுடர். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் ஐதர் பார்மசான் சீஸோ ரெகுலர் சீஸோ ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹாட்டாக இருக்கிற இதுலேயே வந்து நம்ம சீஸ் வந்து மெல்ட் ஆகிடும். நம்மளோட ப்ராக்கலி சாஸ் வந்து ரெடி. இப்போ லசானியா அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ராக்கலி லசானியா ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் 40லேருந்து 45 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு கடைசி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கிரில் மோட் ஆன் பண்ணி கவரை எடுத்து பேக் பண்ணேன். அதனால தான் இந்த டார்க் ப்ராயில்டு லுக் வந்து கிடச்சிருக்கு. வெளியே எடுத்து ஒரு 15 நிமிஷம் கூலாக விட்டாச்சு. இப்போது நம்ம இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம்.